ஆமென். அதை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த தேவனை ஆமென் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஸ்பீக் டு மீ டாடி, ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக் டு மீ, என்னோடு கூட பேசுங்க. ஐ எம் சீயிங் ஆமென் ஹல்லேலூயா பாஸ்டர், ஆமென் ஒரு மேன் ஆஃப் காட், பட் ஆமென் ஆமென் லெட் மீ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளில் நான் பார்க்கிறது ஒரு மனுஷனோ ஆமென் இந்த உலகத்துக்குரிய ஆமென் தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும் என்னுடைய காதுகளில் இருக்கிற சத்தம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தமாய் இந்த நாளிலே என் இருதயத்தில் அது ஆமென் அனல் கொண்டு எரியும்படியாய், அது வேரூன்றி நிற்கும்படியாய் என் தேவனே, பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். அப்படிப்பட்ட செவிகளும் இருதயத்தை இந்த நாளிலே தரும்படியாய் என் தேவன் கிருபை செய்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் இந்த நாளிலே ஜீவனுள்ளதாய் ஆண்டவர் என் தேவன் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். ஆமென் சோதரம், ஆமென் சோதரம், ஹல்லேலூயா. வார்த்தையை கர்த்தர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து அனுப்பி என் தேவன் கிருபை தரும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் மாத்திரம் ஆண்டவர் மகிமைப்படுவீரார், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரார். ஆமென் சோதரம், சோதரம், சோதரம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஆண்டவரே, எல்லா மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம், 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 இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வாசித்து வந்தோம். 2 வாரங்கள் நாம் தியானித்தோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஓரிரு வார்த்தைகளில் நான் இதை கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். பரத்துக்கு ஏறின போது உன்னையும் என்னையும் திக்கற்றோடாய் விடாதபடிக்கு சதா காலங்களிலும் ஆமென் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை நடத்தும்படியாய், நம்மோடு கூட ஆமென் துணையாய் இருக்கிற ஒருவரை ஆமென் அவர் அனுப்பினார். அவர் ஆவியானவராய் இந்த நாளிலே ஆமென் பரிசுத்த ஆவியானவராய் நம்ம அதில் இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் சீஷர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ போய் ஆமென் இந்த நாளிலே ஆமென் நீங்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்காய் காத்திருங்கள், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருங்கள் என்று சொல்லி அவளுக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் அவளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தப்படுத்தினார். சீஷர்கள் பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவ அது உதவியாய் இருந்தது. அவளை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். அற்புத அடையாளங்களால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் என்பதை போன வாரத்துக்கு முன்வாரம் தியானித்தோம். அவர் நம்மை ஆமென் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஆமென். அவர்னால அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கனிகள் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அப்படியே நாம் வாசித்து முடித்தோம். ஆமென். அவர் நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற கனிகள் உள்ள ஆவிக்குரிய கனிகளை நம்முடைய வாழ்க்கையில காணத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். மீண்டும் எடுத்து வாசிக்கலாம். யோவான் அந்த 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆமென் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். உன்னையும் என்னையும் கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்த பிறகுதான் ஆமென் மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொல்லி இந்த கலாத்தியர்ல ஆமென் வாசிக்கிறோமே, 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த மாம்சம் சாகக்கூடாதபடி அந்த கிரியைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஆமென் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆமென் உணர்வை கர்த்தர் கொடுக்க முடியும். எவ்வளவு செய்தி கேட்டாலும் சரி, எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆமென் உங்களோடு கூட பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியான அந்த வார்த்தைகளை ஆமென் கொண்டு வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய முடியாது. கேத்ரின் குல்மன் என்கிற ஒரு அருமையான தேவ ஊழியர் ஆமென் பல வருஷங்களுக்கு முன்பாக 1970, 80, 90களில் அவள் வல்லமையாய் தேவன் பயன்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஆமென் ஒரு அற்புத அடையாளங்களோடு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு தேவ ஊழியர் ஆமென் ஒரு தேவ ஆமென் ஒரு சகோதரி. அந்த சகோதரி சொன்ன சாட்சிகளை நீ கேட்டிருப்பீங்கன்னு சொன்னால், முதலாய் மெத்தடிஸ்ட் சபையில் அவர்கள் இருந்தபோது தன் பெற்றோர்களோடு கூட ஆமென் பாடலை பாடிக்கொண்டிருக்க அந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். ஆமென். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அந்த மகள் மேலே இறங்கின போது முதல் ஆமென் சம்பவத்தை அவர் சொல்லுகிறார்கள். ஆமென். என் கால் கைகள் நடுங்கினது,
என் கைகள் நடுங்கினது. அந்த புஸ்தகத்தை நான் கீழே வைத்துவிட்டு உடனே எனக்குள்ள வந்த உணர்வு, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. என்னுடைய பாவங்கள், என்னுடைய காரியங்கள், எனக்கு ஆண்டவருக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களும் உடனே என் கண் முன்பாக தோன்றினது. வார்த்தையின்படி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது உன்னை யார் என்பது முதல்ல காண்பிப்பார். ஆமென். உன்னை யார் என்பதை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா நீ யார் என்பதை முதல்ல உணர்த்துகிற அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளில் வெளியரங்கமாக காணப்படுகிற பல இப்படி ஆடல் பாடல் அபிஷேகத்தில் குதிக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்நிய பாஷை, இந்த காரியங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவப்பிள்ளையே ஜாக்கிரதையாயிரு. முதலாவது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் உன்னை குறித்து உணர்த்துகிற ஒரு வல்லமையோடு கூட உன் வாழ்க்கையில் இறங்கி வருவார். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ இந்த காரியத்தில் நீ தேவனுக்கு விரோதமாய், வார்த்தைக்கு விரோதமாய் செய்திருக்கிறாய், நீ தவறாய் போகிறாய், சபைக்கு விரோதமாய், மேய்ப்பனுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சகோதர சகோதரிக்கு விரோதமாய், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஒழுங்கான சட்டத்திட்டங்களுக்கு விலகி நீ போய்கொண்டிருக்கிற பாதை தவறு என்று சொல்லி உன்னோடு பேசுகிற ஒரு சத்தம், உணர்த்துகிற ஒரு சத்தம் உன் இருதயத்தில் கேட்கப்படும் என்று சொன்னால் ஆவியானவர் உன் உள்ளத்தில் இருக்கிறார். உடனே முழங்கால் படிட்டு அந்த தேவ மகள் ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் அந்த மகளை வல்லமையாய் பயன்படுத்தி கேத்தரின் குல்மனை தெரியாத அமெரிக்கர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர் அறியாத யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தேவ ஊழியரை எழுப்பினார். முதல் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வரும்போது உன்னை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ யார்? நான் யார்? எனக்குள்ள இருக்கிற காரியங்களை அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை பரிசுத்தம் ஆக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் நாம் வாசித்தோம், கனிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ள யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்கவே மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தையில நிலைத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையையும் நீ தியானித்து அதன்படி நடக்கும்படியாய், அதன்படி வாழும்படியாய் நீ ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கனி கொடுப்பாய். ஆமென். என் வாழ்க்கையில் நடக்கிறேன் ஆனால் கனி இல்லை அப்படின்னா வார்த்தை பொய்யா? என் வேதம் ஒரு நாளும் பொய்யாகாது. இன்னும் ஒப்புக்கொடு, இன்னும் பரிசுத்தமாக்கும்படியா தேவ சமூகத்தில் உன்னை ஆராய்ந்து பார். ஆவியானுடைய உதவியை தேடு. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க. என் வாழ்க்கையில் ஏன் கனி கொடுக்க முடியல? ஏன் நான் பரிசுத்தமாய் வாழ முடியல? என்னிலே இயேசுவை ஏன் காண்பிக்க முடியல? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் நிலைத்திருக்கிறவனாய், அந்த வார்த்தையில வேரூன்றப்படவனாய், அதுல கனி கொடுக்கிறவனாய் ஒவ்வொரு நாளும் நான் காணப்படுவேன் என்பது நிச்சயம். அல்லேலூயா. நான் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது கரங்களை தட்டி ஆவியில நிரம்புகிற அனுபவம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நிரம்புகிற அனுபவம் அல்ல. கூட்டங்களுக்கு போகும்போது மட்டும் அனுபவம் அல்ல. நான் பார்த்திருக்கிறேன், சிறு வயது முதல் ஊழியத்தில் பாதையில் பார்த்திருக்கிறேன். ஒரு சில தேவ ஊழியர்கள் வந்தால் மாத்திரம்தான் ஒரு சிலருக்கு ஆவியானவர் இறங்குவார், அபிஷேகம் வரும். அந்நிய பாஷை பேசுவாங்க. இந்த சபைக்கு போனாதான் வேதத்தின் படி நான் பேசுகிறேன், சத்திய வார்த்தையின் படி உனக்குள் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், அவருக்குள் நிலைத்திருப்பேன் சொன்னால் எப்பொழுதும் நீ கனி கொடுப்பாய். எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் ஆவிக்குரிய கனிகள் வாழ்க்கையில் காணப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், சந்தோஷம் எல்லாம் உன் வாழ்க்கையில் காணப்படும். ஒவ்வொன்றையும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாய். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால், என்னை இப்படிப்பட்ட கனி உள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் போகிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். நான் போகிற வீட்டில் சமாதானம் இருக்கும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பாய் சொன்னால், நீ ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், நீ அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், உனக்குள்ள கனிகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பு இருக்கும் என்று சொன்னால், அந்த சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால், அந்த சமாதானம் இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கனிகள் மறைந்திருக்காது. அது வெளிப்படையாய் மற்றவர்களுக்கு அது காண்பிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் காண்பார்கள் அந்த கனியை. ஆமென். அதில் கனியை கண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். காரணம் நீ அவரில்
நிலைத்திருக்கிறபடினாலே, அவர் வார்த்தையில நிலைத்திருக்கிறபடினாலே, அவர் உன்னில நிலைத்திருக்கிறபடினாலே, நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிறபடினாலே, வேதம் சொல்லுகிறபடி நாங்களும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். அவள் உலகத்தில் அல்ல, உலகத்துக்குரியவள் அல்ல, அவள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இந்த நாளில் பரிசுத்தமாக்கப்பட்ட என்னுடைய ஜனமா இருக்கிறபடினாலே அவர்களோடு கூட நான் கலந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கலந்திருப்பார் என்று சொன்னால், என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை உன்னில பார்க்கிற இயேசுவை இந்த உலகம் பார்க்கும்படியாய் இந்த நாளில் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்வார். ஆமென். உன்னிலே எல்லாவற்றிலும் இயேசு வெளிப்படுவார். நீ பாடினா இயேசு வெளிப்படுவார். நீ ஒரு ஆராதித்தா இயேசு மகிமைப்படுவார். நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணா இயேசு மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆமென். ஆரம்ப நாட்களில் எங்களோடு கூட இருந்த வாலிப ஐக்கியத்தில் திங்கட்கிழமை ஐக்கிய ஜெபம் என்று சொல்லி வேலூரில் மண்டே பிரேயர் ஃபெலோஷிப்பில் நாங்கள் வாலிப பிள்ளைகளாக நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்த நாட்களிலே அப்போ அண்ணமார்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நீங்கள் நடத்தி கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகள் அந்த ஆராதனை நடத்தும் போது நாங்களும் சேர்ந்து பாடுவோம். அப்போ தேவ பிரசன்னத்தினால் ஆவியில் நிரம்பி அந்த பிள்ளைகளோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடும்போது தேவ பிரசன்னத்தை ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பாடுவார். அப்போ சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் பாடும்போது ஒரு தேவ பிரசன்னம் வந்தது. ஆமென். நாங்கள் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். நம்ம ஏதோ கூட்டத்தோடு தான் பாடுவோம். சத்தமாய் முழு பலத்தோடு கூட பாட ஆரம்பிப்போம். ஆனால் தேவன் அதில் மகிமைப்படுவார். தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணரும்படியாக கிருபை செய்வார். அப்படிதான் ஊழியம் ஆரம்பித்தது. சிறு சின்ன ஜபங்களில் சிறு ஒரு சில வரிகளை பாடும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென். அநேகருடைய இருதயங்களை கட்ட தொட்டார். ஆமென். அநேகரை கர்த்தர் தேவ பிரசன்னத்தில் மகிமையினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் சொன்னால் அவர் மறைந்திருக்க மாட்டார், அவர் ஒளிந்திருக்க மாட்டார், உன்னை காண்பிக்க மாட்டார், உன்னை மேன்மைப்படுத்த மாட்டார். ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், இயேசுவை வெளிப்படுத்தும்படியாய், இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது, பொய்யல்ல. ஆமென். நீங்கள் பெற்ற அபிஷேகம், ஆமென், நீங்கள் பெற்ற அபிஷேகம் அது உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு உணர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறபடினாலே யாரும் போதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்போது, இந்த வார்த்தைகள் சபையில் நீ கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு போதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி கிரியை செய்கிறது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஊழியத்தில் பாஸ்டராக இருக்கிற நாங்கள், ஊழியக்காரனாக இருக்கிற நாங்கள் சபையில் நாங்கள் வார்த்தையை கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று அவர் கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து நிற்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை இங்கே இருக்கிற 200 பேருக்கும், ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆவியானவர் இந்த வார்த்தையை உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர் உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தையை கொண்டு போதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இன்று எனக்கு பேசினார். ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம சாட்சி கேட்கிறோமே, கர்த்தர் இன்னைக்கு எனக்கு பேசினார் பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு பேசினார், நான் இந்த சூழ்நிலையோடு வந்தேன், இந்த வார்த்தை எனக்கு வந்தது. அடுத்த ஒரு சகோதரி வருகிறாங்க, எனக்கு இந்த வார்த்தை பேசினார். காரணம், ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிலைத்திருந்து தாகத்தோடு வந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கோடு பேசுவீங்களா அப்படி சொல்லி வரும்போது அந்த ஆவியானவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை அவருக்கு போதிக்கும்படியா அவளுக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் நம்மை போதித்து நடத்துவார், நம்மை உணர்த்தி நடத்துவார், நம்மை பரிசுத்தமாக்கி நடத்துவார், பரிசுத்த பாதையில் நடத்துவார். ஏன் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார்? இது எல்லாவற்றையும் எதற்காக கர்த்தர் நமக்கு செய்கிறார்?
ஆமென். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ, ஆமென், இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தி இந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ, ஆமென், ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் காணப்பட என் தேவனாகிய ஆவியானவர் இந்த உலகத்தில் அனுப்பி, ஆமென், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த நாளில் அந்த உன்னத பலனை கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆமென், அவருடைய வருகையில நாம் சந்திக்கும்படியாய். ஆமென், ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், ஆமென், பரலோக ராஜ்யத்திற்கு, ஆமென், போவது, ஆமென், வேதத்தின்படி, ஆமென், கடினம் என்று நான் விசுவாசிக்கிறேன். முடியாது என்று நான் நியாய தீர்ப்பு சொல்லவோ நியாய தீர்க்கவோ என்னால் கூடாது. காரணம், ஆமென், நம்ம மனுஷனாக இருக்கிறபடினால வார்த்தையின்படி நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென், ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரம், ஆமென், 5ஆம் வசனத்தில் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். ஆமென். ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், ஆமென், பிள்ளைகளாய் நாம் மாறி அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற தகுதியை வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவர் ஜலத்தினால் அல்ல, அவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி எழுகிற ஒரு அனுபவத்தில் நான் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில், இதெல்லாம் பாஸ்டர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகம் இந்த வார்த்தை நியாய தீர்ப்பு நாளிலே வந்து நின்று, ஆமென், இந்த வார்த்தை, ஆமென், நியாய தீர்ப்பில் நிற்கும் என்று சொன்னால், அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், ஆமென், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டா என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீ படித்தாயே, ஆமென், ஏன் பரிசுத்த ஆவியினால பிறக்கிற ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த காரியத்தை ஏன் நீ கேட்கவில்லை, அதை நாடவில்லை, அதை வாஞ்சிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நியாய தீர்ப்பு நாளில் வந்து நிற்கும் என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? ஆமென். எப்படி ஜலத்தில் மூழ்கி எழுகிறோமோ அப்படியே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் மூழ்கி எழ வேண்டும். ஆமென். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிலரால், ஆமென், ஆடி பாடி துள்ளி குதிக்கிறாங்க, சிலர் தூக்கி எறியப்படுகிறார்கள், ஆமென், சிலர் அங்கே கீழே விழுகிறார்கள். ஆமென், அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படி நடக்கிறது. ஆமென். இதை குறித்து கேலி கிண்டல் அடித்து கொண்டிருக்கிற ஊழியர்களும் உண்டு, சபைகளும் உண்டு. அவர்கள் நிலைமை அப்படியே தான் இருக்கிறது. ஆமென். நானும் தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்த கூட்டமாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது இதை அறியாத, இதுக்கு தூரமாய் இதனுடைய ஞானம் இல்லாதபடி இருந்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போ இப்பொழுது அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியினால பிறக்கிற அந்த அனுபவத்தினால, அபிஷேகத்தினால் நிரம்புகிற அந்த ஒரு வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஒருவரும் கொடுக்க முடியாது என்பதை இதனால் உணர்ந்து சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தில் நிரம்பி, ஆமென், அதில் மூழ்கி எழுகிற, ஆமென், பிறக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். இதை குறித்து, ஆமென், அதிகமாய் தியானிக்க இந்த நாளில் நேரம் இல்லை. ஆமென். ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிற இந்த காரியத்தை, ஆமென், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆமென். அதை தான், ஆமென், அப்போஸ்தலர் நாட்களில் நாம் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரையுமே, ஆமென், ஆமென், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆமென், அங்கே அவள் சொல்லுகிறார்கள். ஆமென். இவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியான வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கிறாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில், ஆமென், நாம் வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்திலிருந்து. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானை அவர்களுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில், ஆமென், இவர்களை
கொண்டு வந்து அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்த போது அவளை பெற்றார்கள் என்று நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆமென். அப்போஸ்தலருடைய ஊழியமே அதுதான் இருந்தது. அவள் போய் கைகளை வைத்த போது அதுதான் ஒரு சில தேவ ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவள் கைகளை வைக்கும்போது அவள் மற்ற வாஞ்சியா இருக்கிற தேவ பிள்ளைகளை அபிஷேகத்தினால வல்லமையினால பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது குறித்து கேலியோ கிண்டலோ கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த நாளில் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தகுதியற்றவனாய் நீ மாறி போகாதே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நீ அப்படியே ஏற்றுக்கொள். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி. இந்த நாளில் அந்த ஆவியில பிறக்கிற அந்த அனுபவம் பரிசுத்த ஆவியான வரும்போது அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட எனக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் போல ஒரு வல்லமை இறங்கினது. என்னால் நிற்க முடியாதபடி வந்தது. நான் தேம்பி அழுதேன். கர்த்தருடைய ஆவியான உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அப்படி வருவார். அதற்கு நீ விட்டு கொடுத்தால் கர்த்தருடைய ஆவியான உன்னை முற்றிலுமாய் ஆட்கொள்வார். நீ பிடித்து வைத்துக் கொண்டு நீ எனக்கு வேண்டாம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நானாகவே இருப்பேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். உன்னை வெறுமையாக்கி உன்னை ஆண்ட சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்ள எனக்குள்ள வர தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாய் ஆவியானவர் நமக்கு ஹல்லேலூயா அந்த கிருபைகளை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கனிகள் உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் நடத்தி இந்த பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிற போது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8 26 வாசிக்கலாம். 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதை என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே, அதனால தான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எந்த நெருக்கத்தின் மத்தியில் போனாலும், எந்த பாடுகளின் மத்தியில் போனாலும், எந்த கண்ணீரின் பாதையில் போனாலும் அவர்கள் பலவீனங்களை பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவர்களோடு கூட இருந்து ஜெபிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் அவள் ஆவியில நிரம்பி வைராக்கியத்தோடு ஜெபிப்பாங்க. அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதது போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி தைரியமாய் பிரசங்கிப்பார்கள், தைரியமாய் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறார். நீ ஜெபிக்க முடியாது, அவ்வளோ கடன் இருக்குது, வெளியே போனா இவ்வளோ காரியம் இருக்குது, வெளியே போனா கொள்ளை நோய், வெளியே போனால் இப்படி கட்ட காரியம் இருக்குது, இங்கே வீட்டுக்கு வந்தால் சமாதானம் இல்லை, இந்த சூழ்நிலை ஜெபிக்க முடியல, இந்த சூழ்நிலை ஒன்று துதிக்க முடியல. ஏன்? பரிசுத்த ஆவியான உனக்குள் இல்லை. காரணம், இந்த மாம்ச பலனில் நாம் இருக்கிற வரைக்கும், ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒன்று செய்ய முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள பலனாக இருப்பார் என்று சொன்னால், இந்த பலவீனத்தில், இந்த சோர்ந்து போன சூழ்நிலையில், இந்த திடனற்ற சூழ்நிலையில், இந்த குழப்பமான சூழ்நிலையில் அவர் நமக்கு பலனாக இருக்கிறபடினாலே, பலவானாக இருக்கிறபடினாலே, அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே அதில் நம்மளை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆவியானவர், நின்று ஜெபம் பண்ணு, அந்த பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் அந்த ஜெபங்களை உன்னுடைய வாழ்க்கையில அது பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்டுடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஜெபிக்கவில்லை, ஆவியானவர் ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு போகிறார். ஜெபத்தை கேட்கிறவர் வசனத்தின்படி சொல்கிறார். அவர் பெருமூச்சோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார், நீங்க வேண்டுதல் செய்யல. யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அப்போ ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையான தேவ பிள்ளைகள் ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சுகமாகு என்று சொன்னால் சுகமாகிறது, விடுதலை உண்டாகு என்றால் விடுதலை உண்டாகிறது. காரணம் என்ன? அவர்கள் ஜெபிப்பதற்கு அல்ல, அவர்களோடு கூட இருந்த ஆவியானவர் உடனே ஜெபிக்கிறதுனால அந்த ஆவியானவர் அந்த ஜெபத்தை பரலோகத்தில் கொண்டு போய் உடனே பதிலை கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நீ 1 மணி நேரம் ஜெபிச்சுப்பார், 2 மணி நேரம் வெறும் வார்த்தைகளே புலம்பிக் கொண்டிரு. ஆமென். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார்.
ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் அவருடைய பெயர். என்ன பாஸ்டர், அப்போ என் ஜெபம்லாம் கேட்கப்படாதா அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். உன்னோடு கூட இருந்து பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறாராம். அப்போது ஆவியானவர் தேவன் பரலோக தேவனத்தில் தான் வருகிறார். அப்போ திரும்பி அவர் ஒரு விண்ணப்பத்தை பரலோகத்துக்கு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் காட்டிலும் முதல்ல போய் அது சேரும். ஆமேன். அதனால தான் உடனே பதில், உடைய ஜெபங்களுக்கு என்னுடைய ஜெபங்களுக்கும் பதில் ஆமீன் உடனே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவனாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலைமையில் யாருக்கும் பயப்படாமல் ஆமீன் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவருக்காய் நீ ஆமீன் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உன்னத பலன், அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றவளாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். ஆமேன். 2 வார்த்தை ஜெபித்தால் போதும், பரலோகத்தை அசைத்து விடும். காரணம் ஆமீன் நான் அல்ல, எனக்குள் இருந்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று சொல்லி அறியாமல் இருக்கிறபடினால எப்படி ஜெபிக்கணும்னு சரி தெரியாது. சில சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாது. பயங்கர பிரச்சனை மத்தியில் இருப்போம். எல்லாமே நெருக்கப்பட்டிருக்கும். எந்த வார்த்தை எதுக்கு ஜெபிக்கிறது? இப்போ நம்ம ஒரு சபை போதகராக இருக்கிறபடினால நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆமீன். முழங்காலில் நின்றா ஆமீன் எல்லாருடைய பேர் 150க்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆமீன் எல்லா காரியங்களும் ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஆமீன். ஒவ்வொன்றாய் எதுக்கு ஜெபிக்கிறது? அப்படி ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொன்றாய் அழகாக நடத்தி கொண்டு வருவார். ஒவ்வொன்றாய் ஒவ்வொருவரையும் மறந்து போகாதபடி ஆமீன் அதை ஞாபகப்படுத்தி அதற்காக ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியில ஆமீன் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆமீன் என்னத்துக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நடத்துகிறார். நாங்கள் சாட்சி. ஆமீன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது, 2 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது என்று சொல்லி ஆமீன் கேள்வி கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் ஆமீன் அவர் வருவதற்கு முன்பாக இதே போல தான் நானும் இருந்தேன். ஆமீன் 15 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆவியோடைய பலன் வர 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 ஆவியான் உனக்குள்ள ஆமீன் அந்த பிரசன்னத்தினால நிரப்ப 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 இந்த பாத்திரத்தை நிரப்ப 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 அந்த பலனால நிரப்பப்பட ஆமீன் நீ ஜெபிக்க 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 ஆவியான் உனக்குள்ள இருந்து அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். உனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அடுத்து இதுக்கு ஜெபி, அடுத்து இந்த சகோதரனுக்கு ஜெபி, அந்த தேசத்துக்கு ஜெபி, இந்த காரியத்துக்கு ஜெபி. இப்படி வேண்டுதல் செய்யும்படியாய் உன்னை முழங்காலில் நின்று உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் இல்லாவிட்டால் நீ ஜெபிக்க முடியாது. ஆமேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜெபமே வித்தியாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் ஆமேன் அவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். பரிசுத்த ஆவியான் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான் இருப்பான நீ எதுக்குமே கட்டுப்பட மாட்டே. எந்த உலகத்தினுடைய எந்த பாவத்துக்கும் எந்த வல்லமைக்கும் நீ கட்டப்பட்டவனாய் இருக்க மாட்டாய். ஆமேன். நீ விடுதலை பெற்றவனாய் இருப்பாய். ஆமேன். ஆவியான் உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் எந்த ஒரு காரியம் உன்னை கட்டு பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சபைகள் போனால் ஆராதிக்கவே மாட்டாங்க. ஒரு சில ஊழியர் வந்தால் தான் அப்போ தான் ஆராதிப்பாங்க. இவங்களாம் யாருன்னா ஆமேன் இவள் பரிசுத்த ஆவியினால் விடுதலையாக்கப்பட்டவள் அல்ல. இவளெல்லாம் பாரம்பரியத்தினாலும் ஆமேன் மனுஷீகத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆமீன். அவங்க வந்தால் தான் விடுதலை ஆகும். ஆவியானவர் வந்தால் எங்கேயுமே விடுதலை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ கட்டப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நீ என்றும் விடுதலை பெற்றவனாக இருக்கணும். ஆமீன். என்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த நாளில் உனக்குள்ள இருந்து ஆமீன் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்புகிறார். ஆமீன். அதனால தான் நாம் வாசிக்கிறோம் ஆமீன் கடைசி நாட்களில் ஆமீன் ஆமீன் இந்த நாளில் நீ ஜாக்கிரதையாய் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாய் உனக்கு அந்த கிருபையை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமீன். ஆமீன். இந்த நாளில் இந்த உபவாச ஜெபத்தை நாம் பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் ஏவுதலின்படி இந்த தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நம்ம எல்லாரோடு கூட ஆமீன் அதை ஆமீன் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு பதில் உண்டாகும் நிச்சயமாய். ஹல்லேலூயா. காரணம் நாமல ஜெபிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாவற்றையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்போ ஆவியில பிறந்து ஒரு புதிய மனுஷனாய் ஆவியில நிரப்பப்பட்டவனாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாய் நாம் மாறி பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆமேன் தகுதிப்படுத்துகிறார். இது இன்னொரு வசனத்தின் மூலமாக நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ஆமேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம்
புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானல் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரலோக ராஜ்யம். ஆமென். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி புசிப்பும் குடிப்பும் ஆமென் ஆடலும் பாட சந்தோஷமா இருக்கிற ஆமென் இப்படிப்பட்ட காரியம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பாக அல்ல. ஆமென். அந்த பரலோக ராஜ்யம் அது எப்படியா இருக்கிறதா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆமென் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை சொல்லுகிற பாருங்க. ஆமென். இந்த சந்தோஷம் பரலோகத்துக்குரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைங்க பாருங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆமென் சந்தோஷமா இருந்து கரங்களை தட்டி பாடி ஆடி பாடி எப்பொழுதுமே ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்னன்னா, இந்த பூலோகத்தில் ஆமீன் எல்லா ஜனங்கள் மத்தியில் ஆமீன் எந்த நெருக்கத்தின் மாதிரியில் போனாலும் சரி நீ சொல்வ பயப்படாதே, ஆமீன் சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன், ஹல்லேலூயா என்று சொல்லி நீ ஆர்ப்பரிப்பாய். ஹல்லேலூயா, ஆமீன். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஆமீன் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானத்தினால நிறைந்த, பரிசுத்த ஆவியினால நிறைந்த, பரிசுத்த ஆவியானவரால நிறைந்த ஒரு சந்தோஷம். அப்போ நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனா இருந்தாதான் அந்த சந்தோஷத்துல நான் பெற முடியும். ஆமென். இந்த பூலோகத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் அதில் அந்த ஒரு பிராக்டிஸை, அந்த ஒரு ரிகர்சலை உனக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே அந்த அனுபவித்து பார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆமீன் இப்படி எப்படி தேவனை துதித்து பாடும்போது நம்மை மறந்து, ஆமீன் எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லா கஷ்டத்தையும் மறந்து நம் தேவனை ஆடி பாடி துதித்து ஆமீன் தேவ பிரசன்னத்தில் நிரம்புகிறோமோ, அதே போல பரலோக ராஜ்யத்தில் ஆமீன் எதை குறித்து கவலைப்படாம சிங்காசனம் வீற்றிருக்கிற பரலோக தேவனுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஆமீன் பாடல்களை பாடி ஹல்லேலூயா ஆமீன் மகத்துவம் கனமும் ஆமென் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிற பரலோக தேவனே நீ பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதுமே எல்லாவற்றையும் மறந்து ஆமென் பாடி ஆடி துதிக்கிற பரிசுத்த ஆவியினால உண்டாகும் ஒரு சந்தோஷம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷம் தான் பரலோக ராஜ்யம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால சந்தோஷத்தை இந்த நாளில் இந்த பூலோகத்தில் ஆமென் எனக்கு கிடைக்கும்படியாய் தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொன்னால், போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை நான் பெற்றவனாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், இதை குறித்து நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். ஆம், இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாய் ஒரு ஆமீன் ஒரு எச்சரிப்பாய் தேவன் இது ஒரு பிரயோஜனமாய் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள். ஆமீன். இவள் எல்லாரும் கன்னிகைகள் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமீன் எந்த சபைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆமீன் எந்த ஆமீன் டினாமினேஷனை சேர்ந்ததா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமீன். இதில் சொல்லப்பட்ட சம்பவத்தின்படி ஆமீன் 10 பேரும் கன்னிகைகள் தான். ஆமீன். 10 பேரும் மணவாளனுடைய ஆயத்தமாக இருக்கிற அந்த மணவாளனுடைய நாளுக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான்.
ஆமென். இந்த 10 பேரும் ஆமென், இதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார். 2 விதமான ஆமென் கூட்டத்தை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாருமே ஆமென் புத்தி ஆமென் மணவாட்டிகள், ஆமென் கன்னிகைகள், ஆமென் மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். தங்கள் கைகளிலே தீவட்டிகள் ஆமென் இருக்கிறது, ஆமென் எல்லாம் இருக்கிறது. They have everything. They are already prepared. They are waiting for them. Amen. Hallelujah. மணவாளனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை வேதம் 2ஆக பிரிக்கிறது. எதை வைத்து என்று சொன்னால் எண்ணெயை வைத்து பிரிக்கிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நீ ஒரு மணவாட்டியாய், ஒரு கன்னிகையாய், கையில தீவெட்டியோடு கூட ஆமென் நீ ஒருவேளை ஆயத்தமாய் இருக்கலாம். எல்லாம் ஆமென் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமென் மணவாளன் சத்தம் கேட்கப்படும், டக் 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 சத்தம் கேட்கப்படும். ஆமென் அந்த சத்தம் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டவுடனே ஆமென் நான் ஆயத்தமாகி மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவேன் என்று சொல்லி நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆமென் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஆமென் 2 கூட்டத்தை பிரிக்கிறது. எதை வைத்து பிரிக்கிறது என்று சொன்னால் எண்ணெயை வைத்து பிரிக்கிறது. உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே ஆமென் தெளிவற்று இருப்பாய் என்று சொன்னால், ஆமென் இந்த நாளில் அந்த சத்தியத்தை அறியாமல் இருப்பாய் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு சபை உன்னுடைய ஒரு போதகம் ஆமென் உன்னுடைய ஒரு உபதேசம் உன்னை வேறு வழியாக நடத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு ஆமென் ரட்சணை நாள், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆமென் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே வேதத்தை சுமந்து கொண்டு போகிறவர்கள் தான், எல்லாருமே ஆமென் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான். ஆனாலும் வேதம் பிரிக்கிறது, எண்ணெயை கொண்டு பிரிக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை இந்த நாளில் ஆணித்தரமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று பிரித்தது எண்ணெய். ஆமென். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் பாத்திரங்கள் கொண்டு போனார்கள். கையில தீவெட்டி இருந்தது, மணவாட்டியாய் அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். எல்லா தகுதியும் இருந்தும் தன் கையிலே எண்ணெய் இல்லாதது. இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வேதத்தின்படி ஆமென், வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தேவப்பிள்ளை, என்றோ எரிந்து கொண்டிருந்த விளக்கு, என்றோ பெற்ற அபிஷேகம், ஆமென் என்றோ சபையில பெற்ற அபிஷேகத்தை நீ வைத்துக் கொண்டு ஆமென் என் விளக்கு எரிகிறது என்று சொல்லிக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இதனால வீணாய் ஆமென் இந்த காலத்தை கழித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உன் கையிலே எண்ணெய் இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையில எண்ணெய் காணப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் காணப்பட வேண்டும். ஆமென் தேவனுடைய அபிஷேகம் உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். உன் பலிபீடத்தில் அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆவியானுடைய வாழ்க்கையில ஆமென் இருக்கிறதை நீ உணர்ந்து அவர் பிரசன்னத்தில் நீ மகிழ்ந்து களி கூறி சந்தோஷமா இருக்கிற அந்த அனுபவத்தில் நீ ஆமென் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமென் வேதம் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டது. ஆமென். வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள், புறப்படுங்கள் என்கிற சத்தம் கேட்டது. இந்த கடைசி நாட்களிலே கொள்ளை நோயின் மத்தியிலே உலகமே ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடிக்கொண்டு என்ன நடக்குமோ, மருந்து கண்டுபிடிச்சானோ அதை கண்டுபிடிச்சானோ என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய கிறிஸ்தவனே, இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய எக்கால சத்தம் வானிலை தொனிக்கும்படியாய் அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினாலே அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்த இந்த நாளில் ஒரே ஒரு காரியம் உண்டு. அவன் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவரை சந்திக்க முடியாது நீ. ஆமென். அந்த சத்தம் கேட்டவுடனே நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்தார்கள். ஆமென். நல்லா கவனிங்க, எல்லாரும் எழுந்தாங்க. 10 பேர் எழுந்தாங்க. புத்தி உள்ளவர்கள் எழுந்தாங்க, புத்தி இல்லாதவர்களும் எழுந்தாங்க. ஆமென். எழுந்தவர்கள் ஆமென் உங்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆமென் புத்தி உள்ளவர்களை நோக்கி ஆமென் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பதான் பாருங்க, எல்லாம் தீவெட்டி ஆயத்தப்படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் கையிலும் தீவெட்டி இருந்தது, புத்தி உள்ளவர்கள் கையிலும் தீவெட்டி இருந்தது. இவள் 2 பேருமே ஆயத்தப்படுத்தும்படியாய் அந்த மணவாளனை சந்திக்க அவன் ஒரு காரியம் அவன் இங்கு முக்கியமாய் வேதம் சொல்லப்படுகிறது. தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். லிசன் கேர்ஃபுல்லி. உடைய லேம்ப் ஆமென் ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஆமென் வெளிச்சத்துக்கு ஆமென் கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இது பிரகாசிக்கப்பட வேண்டும்.
இந்த சரீரத்தில் ஆமென் தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பார் சொன்னால் நம்மை பிரகாசிப்பார். எப்படி பிரகாசிப்பார்? ஆமென் கனிகளின் மூலமாய், ஆமென் அவர் சாட்சியின் மூலமாய் நாம் வாசித்தோம் ஏற்கனவே. அவர் நம்மிலே வெளிப்படுவார். இந்த பிரகாசிக்கிற இந்த ஒளியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆமென் என்றைக்கோ பெற்ற ஒரு விளக்கு தண்டு 10 பேர்கிட்டையும் இருக்கிறது. ஆமென். இப்படி எல்லாருமே அபிஷேகம் பெற்றவங்க தான். ஏன்னா ஒரு நாள் இந்த புத்தி இல்லாதவங்களும் இந்த விளக்கை வச்சுன்னு அவன் எரிய வச்சு என் விளக்கு தான் நினைக்கிறேன். ஆமென். அவளும் கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மணவாளன் வருகிற போது இவர்கள் கையில் எண்ணெய் இல்லை, இவர்கள் கையில் மாத்திரம் எண்ணெய் இருந்தது. புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரம் தங்கள் கைகளில் எண்ணெய் வைத்திருந்தபடினால உடனே ஊற்றி பற்ற வச்சாங்க. அவன் தீவெட்டிகளுக்கு கொண்டு மணவாளனை சந்திக்க புறப்பட்டாங்க. ஆமாம், இவங்க தேடுறாங்க, புத்தி இல்லாதவங்க தேடுறாங்க. ஐயோ எண்ணெய் இல்லையே, அபிஷேகம் இல்லையே, ஐயோ நம்மளுக்குள்ள ஆவியானவர் இல்லையே. அந்த ஆவியானவர் இருந்திருந்தா இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அவன் இதை சந்திக்கும்படியான காரியங்களை அவன் ஆயத்தப்படுத்தி என்னை பிரகாசிக்கும்படியாய், அவன் என்னை எரிய விடும்படியாய் அது உதவி செஞ்சிருப்பாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்கிற ஒரு உணர்வு கதவு தட்டுகிற சத்தத்தை கேட்ட உடனே தான் வருகிறது புத்தி இல்லாதவர்களுக்கு. நம்ம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். கொள்ளனை வந்தவனே இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்பினா தெரியுமா? ஆமாம், நிறைய பேர் மனம் திரும்பிட்டான். இன்னைக்கு தான் முழங்கால் பட்டி ஜெபிக்கிறான். இன்னைக்கு தான் ஜெபிக்கணும்னு தோணு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இது அநேக வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தரோடு பேசினார், ஊழியக்காரர்களோடு பேசினார். அட்லீஸ்ட் இன்னைக்காவது மனம் திரும்பினதுக்கு சந்தோஷம். ஆமென். இப்படிப்பட்ட சத்தம் வரும்போது இன்னைக்கு தான் தேடுறாங்க. இது கொள்ளை நோயினுடைய சத்தம், இது கொரோனா என்கிற சத்தம். இந்த கொரோனா சத்தத்துக்கு விளக்கு இல்லை, ஆனால் எக்கால சத்தம் வானிலை தொனிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவ தூதர்கள் இறங்கி ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த சத்தம் கேட்கப்படும். மணவாளன் வருகிற சத்தம் கேட்கப்படும். அது உலகத்தானுக்கு கேட்காது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மாத்திரம் தான் கேட்கும். எவன் கையிலே எண்ணெயை பிடித்து ஆவியானவரோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் ஆவியானவரோடு கூட உணர்ந்து ஓ ரபா ஷந்தன ரமா கனரத பஸ் ரிபலா கனர ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற ஆமென் அந்த தேவ பிள்ளைக்கு தெரியும், அந்த சத்தம் கேட்கும். ஆமென். மணவாளன் வந்து விட்டார். ஒரு ரிமாதல ரபாசே ஆண்டவரே இதோ இருக்கிற ஆவியானவரே thank you holy spirit என்று சொல்லி ஆவியில நிரம்பி அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற ஆமென் ஒரு புத்தி உள்ள கன்னிகையாய் அவளை ஆயத்தப்படுத்துகிறது எது? அது பிரகாசிக்க வைத்தது எது? எரிய வைத்தது எது? அந்த எண்ணெய் அவர்கள் கையில் இருந்தபடினாலே. ஆமென். அந்த எண்ணெய் அவர்கள் கையில் இருந்தபடினாலே புத்தி உள்ளவர்கள் ஆமென் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இன்னைக்கு செய்யற காரியம் தான் நம்ம கிறிஸ்தவங்க செய்யற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவரை நோக்கி ஆமென் உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. என்னைக்கோ பெற்ற அபிஷேகம். சோத்ர 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 சொல்லி பாப்பா, அந்நிய பாஷை வரல. என்னைக்கு எத்தனை முறை ஆண்டவர் சொன்னார் உனக்கு? உன் பிஸ்னஸுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற, உன் குடும்பத்துக்காக ஃபாஸ்டிங் போடுற, உன் நீ மகிமைப்படுத்தணும், நீ மேன்மைப்படணும்னு சொல்லி உன்னை உயர்த்தணும் சொல்லி உபவாசமாக இருந்து ஜெபிக்கிற. பரிசுத்த ஆவியானவருக்காக என்னைக்காவது உபவாசமாக இருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? இதெல்லாம் உலகத்தில் அழிந்து போகிற காரியத்துக்கு எவ்வளோ முழங்கால் ஜெபம். ஆமென். ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு ஜெபிக்கிற. என் வாழ்க்கையில் எண்ணெய் குறையாதபடிக்கு, ஆமென், தீர்ந்து போகாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியார் என்றைக்கு நிறைவாய் இருக்கும்படியாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய். அதனால வேதம் சொல்லுகிறது, ஆமென், சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். ஆமென். பொன்னால பொருளால காசால பணத்தால வீடு வாசலால நிரம்பி வழிகிற அனுபவம் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியினால நிரம்பி வழிகிற ஆமென் ஒரு பாத்திரமாய் இருப்பாய் என்று சொன்னால் ஆமென் எந்த நிமிஷம் ஆவியானவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஆமென் என் பாத்திரத்தில் எண்ணெயோடு கூட ஆமென் இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதை சந்திக்க புறப்படுகிற ஒரு புத்தி உள்ள மனவாட்டியாய் புத்தி உள்ள கன்னிகைகளாய் நீ இருப்பாயோ தவிர ஆமென் நான் இந்த சபைக்கு போனா எங்க சபைக்கு போனாதான் எனக்கு அபிஷேகமா வரும், ஆமென் இந்த கூட்டத்துக்கு போனாதான் அபிஷேகம் வரும், கைவிடப்படுவாய். வேதம் சொல்லவே இல்லை. ஆமென். அதனால நீ இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கே போறதில்லை, ஆராதிக்கு போகாதே கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்னை கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் ஆமென் தேவன் இந்த நாள் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன? ஆமென். தேவன் ஆமென் நீ ஆமென் அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி
தேவ பிள்ளைகள்லாம் கூடி ஆராதிக்கிற சபையில் போய் நின்று தேவ பிரசன்னத்தில் நிரம்பு. உன் பணம் உனக்கு ஒன்றுக்கு உதவாது. நீ சேர்த்து வைத்த ஒரு காசு ஒன்றும் இந்த உலகத்தோடு மக்கி போய்விடும். ஆமென். எல்லாம் மக்கி போய்விடும். என் தாயும் தகப்பனும் ஆமென் அடிக்கடியாய் சொல்லுகிற காரியம் உண்டு. எங்களுக்கு பெரிய சொத்தோ சொகத்தையோ சேர்த்து வைக்கவில்லை. என் தேவன் என் தாய் எனக்கு கொடுத்ததெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. நீ எது வேணாலும் செய், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியான் உன் வாழ்க்கையில் வேணும். நீ என்ன சம்பளம் வாங்குற, என்ன சேர்த்து வச்சு எனக்கு தேவையில்லை. நீ ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் ஆவியில் நிரம்பி அபிஷேகம் பண்ணப்பட்டனாய் மாற வேண்டும். என்றும் எடுக்கப்படாத, ஒன்றும் எழுந்து போகாதபடி அவன் என்றென்றும் என்னோடு கூட இருக்கிற அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தாயும் தகப்பனும் நடத்தினார்கள். இன்னைக்கு எந்த பெற்றோர்களை பிள்ளைகள் சேர்த்து வைக்கிற, ஆமென், என் பிள்ளை படிக்கணும், இங்க சேர்த்து வைக்கிற, அந்த சேர்த்து வைக்கிற, எல்லாம் போய்விட ஒரு நாள் மண்ணோடு மக்காக. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீயும் உன் குடும்பமா ஆயத்தமா இருக்க வேண்டும் சொன்னால் குடும்பத்தோடு கூட போய் ஆராதி. தேவ சமூகத்தில் கூட்டத்தாமே தேவ பிள்ளைகள் ஆமென் ஆராதிக்கிற இடத்துல, ஆமென் தேவ சபை கூடி வருகிற இடத்துல, ஆமென் தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல, ஆமென் தேவ பிள்ளைகள் பாடுகிற இடத்துல நீயும் பாடி கரங்களை தட்டி ஆமென் தேவ சமூகத்தில் ஆடி பாடு. ஹல்லேலூயா. நிறைய பேர் போறதே இல்லை. அருமையான ஒரு பழைய பாடு, தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் எங்க கூடி வராங்களோ தேவன் அசைவாடுவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவ பிரசன்ன சபையில் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏன் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஆமென் மனம் திரும்ப நடக்கிறது? ஆமென் தேவ பிள்ளைகளை கத்த தொடுகிறார். காரணம் ஆமென் இங்க மனுஷன் அல்ல, தேவன் அசைவாடுகிறார். போய் பெற்றுக்கொள். இந்த புத்தி இல்லாத கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. எங்க விற்கிறாங்க சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க அடுத்த வசந்த வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தமாக அப்படி அல்லப்பா, உங்களுக்கும் போதாமல் இருக்கிறபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே. புத்தி உள்ளவங்க பாருங்க அழகா சொன்னாங்க. ஆமென். ஏன்னா ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? உங்களுக்கும் எனக்கும் போதாது. இப்போ நான் கொடுத்தேன்னா நீயும் போக மாட்ட, நானும் போக மாட்டேன். அங்கே பாதி வழியில் அழிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேருமே போக மாட்டோம். ஆனால் என்ன பண்ணு, அங்கே விற்கிறாங்க, போய் வாங்கிக்கோ. ஆமென். அந்த ஆராதனை நடக்குது இல்லை, அங்கே போ. அந்த சபைக்கு போனால் தேவ பிரசன்னம் சொன்னாங்கல்ல, அபிஷேகம் ஊற்றப்படுதுன்னு சொன்னாங்கல்ல, ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னாங்கல்ல, அந்த சபையில் போய் அந்த ஐக்கியத்தில் போய் ஆவியானவர் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியானவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கிறவங்க. அதனால தான் இந்த தேவ ஐக்கியத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிற இடத்துல அபிஷேக ஆராதனை வைக்கும்போது எத்தனை பேர் கேள்வி கிண்டல் அடிக்கிறாங்க. ஆமென். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு நாள் வரும். ஆவியானவர் அபிஷேக ஆராதனையில் ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த நாட்களில் அவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கண்டு கர்த்தர் ஆமென் நடத்துகிற அந்த ஆராதனையில் போய் பெற்றுக்கொள், உன் பாத்திரத்தை நிரப்பிக்கொள். ஆமென். அப்போ இவங்க போய் விற்கிறவரிடத்தில் வாங்கும்படியாய் புறப்பட்ட போது பாருங்க, அப்போ கூட இவங்களுக்கு எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லி கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கிறோம் நம்ம. அந்த கடைசி டைமில் ஓடுவான், இங்கே போகணும், அங்கே போகணும், அந்த ஊழியக்காரர்கிட்ட போ, இந்த ஊழியக்காரர்கிட்ட போ, இந்த எல்லாம் ஒரு காலத்தை எல்லாம் பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுட்டு, ஆண்டவர் எச்சரித்த நாட்கள் எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவனோடு பேசின நாட்கள் எல்லாம் விட்டுட்டு, இந்த நாளில் ஐயோ இங்கே போனால் கிடைக்குமே, அந்த பிரதர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயோ போய் எப்படியாவது அப்பா எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி நீ புறப்பட்டு போவாய். நீ போவ, விளக்கோட போவ. ஆமென். அப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னால், அப்படியே 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன ஒரு உவமை. இது நடக்கும், இது நடக்கும். அப்படி அவள் வானு போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. Door has been closed.
டோர் இஸ் க்ளோஸ்ட். இவங்க வாங்கிட்டு வராங்க, எங்கேயோ போயிட்டு எப்படியோ காலில் கையில் விழுந்து ஆவியானவர் ஸ்தோத்திரம் அப்படியே அபிஷேகத்தை பெற்றோ ஆவியானவர் பெற்றோ மனம் திரும்பி வரும்போது கதவு அடைக்கப்பட்டது. காரணம், ஒரு இமைப்பொழுதில் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஒரு க்ஷண பொழுதிலே கர்த்தர் எடுத்துக்கொள்வார். தேவ பிள்ளையே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர், நான் இப்படி ஊழியம் செய்கிறேன், நான் இப்படி வாழ்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, என்னென்ன இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஆமே, நான் இந்த சபை அந்த சபை, நான் தான் போவேன், நீ தான் போவேன், என்ன போற்றி பொறாமல் என்னென்ன காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தின் படி, வசனத்தின் படி ஆமேன், தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெய் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார்? உன்னை பரலோகம் ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிறவர். ஆமேன். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்ட நாள் முதல், இந்த உலகத்தில் உற்பவித்து நீ பிரவேசித்து மனுஷனாய் தோன்றின நாள் நிமிஷம் முதல் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி, உன்னை பரிசுத்த பாதையில் உன்னை உருவாக்கி நடத்தி, தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி, அவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் சாட்சி உள்ளவனாய் அவனை நிறுத்தி, கனிகளுடனாய் நிறுத்தி, அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனோ, ஒரு விசுவாசியோ, ஒரு குடும்ப தலைவனோ, கடமை தலைவியோ, ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் உன்னை பயன்படுத்தி, அவருடைய வருகை மட்டும் உன்னை நடத்தி, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் சேர்க்க ஒருவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் சத்தியத்தின் படி, இந்த வசனங்களின் படி தியானிக்காதபடி இன்னைக்கு ஆமென் பல சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு பிரசன்னத்தை, அந்த ஒரு சந்தோஷத்தை, அந்த ஒரு நிறைவை பெறக்கூடாதபடிக்கு ஆமென் ஏதோ ஒரு இது ஒரு சில கூட்டத்துக்கு மாத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே பிரித்து வைத்திருக்கிற ஆமென் எல்லா ஜனங்களுக்கும் ஆமென் இந்த நாளில் சத்தியம் போய் சேரட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இது ஒரு கூட்டத்துக்கு அல்ல, இது பெந்தேகோஸ்தே சபை என்று அல்ல. பெந்தேகோஸ்தே சபை என்று இந்த வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள், அது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். பெந்தேகோஸ்தே அனுபவம் கூட கிடையாது, அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு அனுபவம். the experience of the Holy Spirit. ஆமென். இதெல்லாம் திருச்சி வளர்ச்சி எல்லாம் எழுதி பெந்தேகோஸ்தே சபை அந்த சபை என்று சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. ஆமென். இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தல நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் அழைக்கப்படும்படியாய் ஆமென் செய்த ஒரு பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் இது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். இது பெந்தேகோஸ்தே சபை, பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையாது, இது பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். ஆமென். நான் சந்தோஷமாக பாடி ஆடி ஏன் குதிக்கிறேன், ஏன் ஆடி பாடி ஆண்டை துதிக்கிறேன்? ஆமென். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால ஆமென் அந்த வார்த்தைகள் எனக்குள்ள வரும்போது ஆமென் அவர் பெரியவர், அவர் வல்லவர் என்று சொல்லும்போது என்னால் இருக்க முடியல. அவர் பெரியவர் என்று சொல்லி நான் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறேன். அவர் வல்லவர் என்று சொல்லி நான் துதிக்கிறேன். அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி கண்களை மூடி சொல்லுகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். காரணம் ஆமென் நான் பாடவில்லை, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த பலனை தருகிறார். என்னை தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், 4 பேருக்கு முன்னாடி பேச தகுதி அற்றவன், பேச வெட்கப்பட்டவன், அவன் பேச நிற்க முடியாதவன். ஆமென். சகோதரி எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க, போய் முன்னாடி நின்று பேசு, எப்படியாவது போய் பாடு, ஏதாவது ஆண்டவருக்காக போய் செய்யின்னு சொல்லுவாங்க. ஆமென். தெருவாய் ட்ராக்ஸ் கொடுத்து ஆமென் எல்லா ஊழியங்களையும் செய்த போது கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாசித்து கொண்டிருந்தனே தவிர ஆண்டவருக்காக நின்று முன்னாடி நின்று ஆமென் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எதையாவது பேசணும்னு சொல்லி துணிந்தது கிடையாது, வாஞ்சித்தது கிடையாது. ஆனால் ஆவியானவர் திட்டம் ஆமென் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும்படியாய் அவர் சித்தம் கொண்டபடினாலே கர்த்தர் படிப்படியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகருக்கு பிரயோஜனமாய் ஒன்றுக்கு உதவாத எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையை இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போவது மிகவும் கடினம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சொல்ல முடியாது என்று சொல்லி, ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது நீ போக முடியாது. இதை நான் சொல்லவில்லை, வசனத்தின்படி சொல்லுகிறேன். கையில் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை சொன்னால் மணவாளனை சந்திக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஆண்டவராக இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம். அப்போ வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் கொடுக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னார் நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புகிறேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் உன்னை மூழ்கி அந்த பிரசன்னத்துக்குள்ள உன்னை எடுப்பார். ஆமென். அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கிற ஞானஸ்நானம், அப்புறம் அக்னினால கொடுக்கிற ஞானஸ்நானம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் அக்னி அபிஷேகம் உண்டு. ஆமென். இதை தெரியாத பல ஆமென்
அனுபவம் இல்லாத அதை பெற்றுக்கொள்ளாத ஊழியர்கள் அதை குறித்து கமெண்ட் அடித்து நீ கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறான். காரணம் அவளுக்கு அபிஷேகமே கிடையாது, ஆவியானவரே கிடையாது. தெளிவாய் வேதத்தை கொண்டு வேத வசனங்களை கொண்டு இன்னைக்கு அநேக மூத்த ஊழியர்கள் அநேக தேவ பிள்ளைகள் இந்த அக்னி அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்ம சபையிலும் பார்க்கிறோம், அநேகர் அந்த அக்னி அபிஷேகத்தில் நிறைந்த போது நான் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறேன், அநேகர் அடுத்த நாள் காலை வரைக்கும் அவருடைய சரீரம் உஷ்ணமாக இருந்ததை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், நான் பெற்ற அபிஷேகம் அக்னியினால் பெற்று நினைக்கிறேன், அந்த இரவெல்லாம் என்னுடைய சரீரம் உஷ்ணமாக இருந்தது, என் தலையெல்லாம் உஷ்ணமாக இருந்தது, என் வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தது. காரணம், என் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகிக்கிறவர். இதெல்லாம் பொய்யல்ல. இந்த வார்த்தைகளை தள்ளிவிட்டு சத்தியத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை நிறுத்தவில்லை. ஏதோ வாய்க்கு வந்ததோ நமக்கு கிடைத்த ஒரு இன்டர்நெட்ல கிடைத்த ஒரு சத்தியத்தை சொல்லி ஏதோ வழக்கமாய் அரைச்சமாவே அரைச்சி கொண்டிருக்கிறதல்ல. ஒவ்வொரு சபை விசுவாசி தேவ பிள்ளைகளும் ஆயத்தமாக வேணும். பரலோக ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாள் வெகு சமீபமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லிதான் என் தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரங்களையும் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் செக் பண்ணி பாருங்க. பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் தூரம் போயிட்டுனா நான் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற இல்லை பாடி ஆராதிக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ள இருக்கிறதா? இல்லை நான் காரில் போகும்போதோ தனிமையாக இருக்கும்போதோ எந்த கிச்சனில் இருக்கும்போதோ எப்பவுமே ஆவியில நிரம்பி பாடி தேவ சமூகத்தில் அந்த சந்தோஷத்தில் நிறைகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் போட்டு சிந்தனையில குழப்பி கொண்டிருக்கிறேனோ? நீ உலகத்தை உள்ள கொண்டு வர உன் பாத்திரம் எம்டி ஆகிட்டே இருக்கும். ஆவியானவர் உள்ள கொண்டு வர உன் பாத்திரம் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஆமேன். கடைசியாக ஒரு வசனத்தோடு முடிக்க போகிறோம். இது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் புதிதாக கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை நான் ஒரு எச்சரிப்பாய் கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதன் நிமித்தம் நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தம். ஆமென். பயங்கர ஆரவாரத்தோடு கர்த்தர் வர போறார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? பிரதான தூதனுடைய சத்தம். என்ன சத்தம் போடுவான்னு தெரியாது எனக்கு. ஆமேன். நம்மள எக்கால சத்தத்தை தான் பார்த்துன்னுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆரவார சத்தம் கேட்குமா, பயங்கர ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. இந்த சத்தத்தின் மத்தியில பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும். பிரதான தூதன் அவனுடைய சத்தம் தொனிக்கும் இந்த உலகம் எங்கும். அதன் பிறகு தேவ எக்கால சத்தம். ஆமீன். தேவ எக்கால சத்தம். ஆமீன். இந்த தேவாலய எக்கால சத்தம், ஆர்ப்பரிப்பு. இதன் மத்தியில் ஆமீன் ஒருவேளை பிரதான தூதன் சொல்வார், ஆமீன், ஆட்டுக்குட்டியானு வருகிறார். ஆமீன். பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து வருகிறார், ராஜாதி ராஜா வருகிறார் அப்படின்னு கத்துவார்னு நினைக்கிறேன். ஆமீன். அது கேட்க எவ்வளோ பேர் சந்தோஷமாகுதோ அவ்வளோ பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். அதனால தான் நிறைய சேர்த்து வச்சுக்காதே. ஆமீன். அங்கு மேலேயே இருக்கும் எண்ணம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த சத்தம் ஆர்ப்பரிப்போடு கூட ஆரவாரத்தோடு கூட அதன் மத்தியில் தேவ எக்கால சத்தம் ஊதும் போது அதன் மத்தியில் பிரதான தூதன் ஆமீன் முன்னாக இயேசு ராஜாக்கு முன்பாக வரும்போது ஆமீன் அவளோடு கூட இயேசு இறங்கி வருவார். ஆமீன். எல்லாருக்கும் ஆசை தானே இப்போ? இந்த வார்த்தை கேட்ட உடனே அப்பா இயேசு ராஜா வராரு, இயேசு ராஜா கண்ணீர் பட்டேன், கவலைப்பட்டேன், ஐயோ அழுதேன், என்னை வீட்டுக்குள்ளே வருவார், ஆமீன், நான் செத்து போனா கூட எசப்பா என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு கேட்குற தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக உன்னோடு கூட கர்த்தர் ஆவியானவர் பேச விரும்புகிறார். மரித்தவர்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுவார்கள். நீ நானும் அந்த நாள் ஒருவேளை நமக்கு தூரமாக இருக்கும் என்று சொன்னால், நாம் அதற்கு முன்பாக மரித்து போவோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்போ அந்த சத்தம் செத்து போய் என் சரீரம் எல்லாம் அழுகி என் எலும்பு மாத்திரம் இந்த பூமியில இருக்கும்போது, ஆமீன், இந்த சத்தம் என்னுடைய காதுகளிலே விழ வேண்டும். ஆமீன். நல்லா புரியுங்க.
செத்து போனவனுக்கு காது கேட்குமா? அழிக்கப்பட்டவன், அவன் அழிந்து போனவன், அவன் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டவன், அவன் புதைக்கப்பட்டவன். இவன் எப்படி தேவ எக்கால சத்தத்தை கேட்பான்? பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்கப்படும், கதவு தட்டுகிற சத்தம் கேட்கப்படும், ஆர்ப்பரிப்பு ஆறாவர சத்தம் கேட்கப்படும். இவன் தான் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விட்டானே. ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் மரிப்பேன் என்று சொன்னால், அப்ப நான் ஆவியானவருக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இந்த நாள் ஆவியானவராய் எனக்குள்ள கொடுக்கப்பட்டாரே, அந்த ஆவியானவருக்குள் நான் மரிக்கும் வரைக்கும் என் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழ்ந்து, அந்த அபிஷேகத்தோடு கூட நான் வாழ்ந்து, அந்த அபிஷேகத்தில் அந்த ஆவியானவரோடு கூட நான் நிரப்பப்பட்டவனாய் நான் மரிக்கும் போது, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் மக்கினாலும் எனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு மரணம் கிடையாது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவருடைய பெயர் வேதம் சொல்கிறது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே உயிர்ப்பித்த ஆண்டவர் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே என்னை அந்த வருகையில அந்த ஆரவாரத்தோடு கூட, அந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த சத்தம் யாருக்கு கேட்கும் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த மண்ணோடு மண்ணாக கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த காதுகளில் அந்த சத்தம் விழும். ஆவியானவர் அவனை எழுப்பி நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் எழுந்து நிற்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் நான் வருகிறேன். உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கிலே கிடந்த போது எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இவைகள் உயிரடையுமா? உயிரடையும். ஆமென். எப்போ உயிரடையும்? ஆவியானவர் அவர்கள் மேல் ஊதப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, ஆவியின் வல்லமை இறங்கின போது அந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது, ஒரு சேனையாய் எழுந்தது. இன்றைக்கு அந்த ஆவியான சபையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை கொண்டு நாம் இதனால் பிரசங்கிக்கிறோம். அந்த வல்லமை இதனால் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது கடைசி நாளுக்கு வென்று வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அந்த உலர்ந்த எலும்புகள், அந்த திரளான சேனைகள், அந்த புதைக்கப்பட்ட சேனைகள் மரித்து சரீரம் அழுகி நாட்டம் எடுத்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் ஜீவனற்று ஒரு பிரயோஜனமற்று இருக்கிற எலும்புகளாய் இருக்கிற அந்த புதைக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரங்களிலே ஆவியானவர் இருக்கிற போது, அந்த நாளிலே அந்த நிமிஷத்திலே அந்த சத்தம் கேட்கப்படும் போது ஆவியானவர் சொல்வார், ஆமென், வந்து விட்டார், ஆமென், மணவாளன் வந்து விட்டார், எழுந்து புறப்படுவோம். காரணம், அவர்கள் பாத்திரங்களிலே எண்ணெயோடு கூட இருந்தார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ வாழ்ந்து நீ செத்து போவாய் என்று சொன்னால், ஆமென், நிச்சயமாய் கிறிஸ்துவின் வருகையில் நீ எடுத்துக்கொள்வது நிச்சயம். கல்லறையில் எழுதிட்டான், கிறிஸ்துவுக்கு நல்ல போராட்டத்தை போடானே, ஓட்டத்தை முடித்தேன், ஜீவனை விட்டேன், கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டார், எழுந்திருப்பாங்க. எல்லாம் எழுதி 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 இன்னைக்கு வெறும் கல்லறையில் கல்லினால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளாய் மாத்திரமே இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில அது நிறைவேறுகிற ஒரு வார்த்தை அல்ல என்று சொல்லி இந்த நாள் ஆவியார் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்குள் அவரால் நிரப்பப்பட்டவர்களாய். ஆமென். ஹல்லேலூயா. என்னில நிலைத்திருக்கிறவன் கனிகளை கொடுப்பான். இதெல்லாம் அப்படியே எல்லாம் ரிலேட்டடா வருகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தா ஆவியானவர் இருப்பார், கனி கொடுக்கணும்னா இருப்பார். அவர் வார்த்தையில் நிலைத்திருப்பாய், அவரில் கனி கொடுக்கணும்னா இருப்பாய், அவர் சித்தத்தின்படி செய்வாய். இதெல்லாம் செய்ய வைக்கிறதெல்லாம் ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிப்பான் என்று சொன்னால், ஆமென், அவருடைய வருகையில் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவர்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? யாரையா இந்த பரிசுத்த ஆவியானவர்? இன்றைக்கு இத்தனை வருஷங்களாய் இந்த சத்தியத்தை மறைத்து வைத்து, ஆமென், சத்தியத்தை அடக்கிக் கொள்ளுகிறவனுக்கு, ஆமென், அது பிரசங்கிக்காதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் தேவ பிள்ளையே, அருமையான ஊழியக்காரனே, ஆமென், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அந்த சந்தோஷத்தில் நிரம்பாவிட்டால், ஆமென், அப்படி இருக்கிறார் என்று அதை எப்படி புரிந்து கொள்வாய்? உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி, நீ போகிற இடங்களில் சாட்சி, உன் பிரசங்கம் ஒரு சாட்சி, உன் ஜெபம் உன் சாட்சி, உன்னுடைய ஆராதனைகள், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே பிறரை குணமாக்கும், பிறரை ஆறுதல் படுத்தும், உன்னை பிறருக்கு அது மருந்தாகும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். உன்னை மாத்திரமல்ல, எப்படியாவது ஒரு கூட்டத்தையும் கொண்டு போகணும் என்று சொல்லி நீ துடித்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. நீ கைவிடப்படுவதற்காக கர்த்தரோடு பேசிக்கொண்டில்லை. இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாய் மறைந்து போகும். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஒரு நிமிஷம் மாற்றிடுவார். உன் தேவைகளை கர்த்தர் ஒரு நிமிஷம் கொண்டு வந்து விடுவார். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நிமிஷம் மாற்றி விடுவார்.
ஆமென். நீ எதிர்பார்க்க எல்லாம் கர்த்தர் கொடுத்து விடுவார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உன் வாழ்க்கையில நிறைவாக இருக்கிறார் என்பதற்கு வேதத்தின் அடிப்படையிலே சோதித்துப்பார். அவன் மாயமானமான வாழ்க்கை வேண்டாம், அவன் வெளிப்புறமான வாழ்க்கை வேண்டாம். வெறும் அந்நிய பாஷை பேசுகிறனாலே மாத்திரம் நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி நான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அந்நிய பாஷை ஒரு அடையாளமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை சாட்சியாய் மாற வேண்டும், உன்னிலே இயேசு மகிமைப்பட வேண்டும். நீ வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். சொல்ல முடியுமா? அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். உண்மையா அபிஷேகம் பெற்ற ஆவியானவர் இருக்கிற தேவ பிள்ளைக்கு சொல்லுவாங்க, அவர் வரும் நாளிலே கரம் அசைத்து அவரோடு கூட நான் போவேன். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்பட மாட்டேன்பா, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறவர். அவர் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில உன்னை உயிரோடு கூட எழுப்பி நிற்க வைக்கிறவர். நாளை சத்தியத்தோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இந்த நாளில் ஜெபத்தை நடத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். ஆவியில நிறைந்து இந்த நாளில் ஜெபத்தோடு கூட நிற்க போகிறோம். எல்லாரும் உபாசத்தோடு கூட இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் உபாசத்தோடு கூட இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உபவாசத்தினுடைய வல்லமை இந்த நாளில் தேசம் காண போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா வாயில திறந்து இந்த நாளை கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தானே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நான் சோதித்து பார்க்க போகிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க போகிறேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். டாடி அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பீங்க சொன்னாரே. அப்பா அக்னியினால ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னாரே. உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற அக்னி ஜுவாலைகளாய் என்னை மாறும்படியா அந்த பரிசுத்த ஆவியினால என்னை அபிஷேகிப்பீராக என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்தோ உன் எதிர்காலத்தை குறித்தோ உன்னுடைய குடும்ப காரியங்களை குறித்து கவலைப்படாத ஒன்றை மாத்திரம் இந்த நாளில் பற்றிக்கொள். பரிசுத்த ஆவியானவர் பற்றிக்கொள். அந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள். அந்த அபிஷேகத்தை உனக்குள்ள பெற்றுக்கொள். அந்த அக்னியை உனக்குள்ள பெற்றுக்கொள். அவன் சகலத்திலும் உன்னை ஜெயாலியாய் தூக்கி நிறுத்தி, உன்னை சாட்சியாய் நிறுத்தி, உன்னை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்திற்கு என்று உன்னை மகிமைப்படுத்துவார். Thank you Holy Spirit. Hallelujah. Ramasheni andana maradula bakala எல்லா வாயில திறந்து அந்நிய பாஷையில் ஆவியான நாமமே ஹalleluya. எக்கால சத்தம் கேட்கப்பட போகிறது. ஆரவார சத்தம் கேட்கப்பட போகிறது. ஆமென். உயிரோடு இருக்கிறவர்களும் ஆமென் மரித்தவர்களும் அந்த சத்தத்தை கேட்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு பேருக்கும் அந்த சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்தத்துக்குரியவர், அந்த சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்க வேண்டும். மாம்சத்தில் இருக்கிற நான் அதை கேட்க முடியாது. ஆவியானவர் மாத்திரம் அந்த காதுகளை எனக்கு தருவார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளுக்கு ஆமென் கேட்க கடவன் ஆமென் என்று சொல்லி ஆமென் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஆவியானவர் சொல்லுகிறதை ஆமென் ஆவிக்குரிய காதுகளோடு கூட கேட்கிற ஆமென் ஆவியானவருடைய காதுகளை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் கேளு. ஹalleluya. சோதரம் 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 எல்லாம் சோதரம் பண்ணுங்க. கண்களை மூடி சோதரம் பண்ணுங்க. ஆமென். இங்கேயும் அங்கேயும் விற்கிற இடத்துல போய் வாங்க முடியாது. அப்ப போனாக கிடைக்காது. இப்ப கிடைக்கும். இப்ப கிடைக்கும். இந்த நிமிஷம் கிடைக்கும் உனக்கு. ஆமென். என்னோட ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் ஊற்றப்பட நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆவியானவர் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உன் எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்து உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். பூட்டின் அறைக்கதுக்குள்ளே கடந்து வந்த என் பரிசுத்த தேவனுடைய ஆவியோட வல்லமை இந்த நாளில் உன்னுடைய அறைக்குள்ளே கடந்து வரும்படியா ஆவியானவர் இல்லாமல் உன்னுடைய பிரசங்கமோ உன்னுடைய ஊழியமோ ஆமென் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் உன் பாடலோ உன் ஆராதனையோ உன் ஜெபங்களோ ஆமென் அது வல்லமையாய் ஆமென் ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்படாது. எல்லாரும் ஜெபம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு. ஆமென். சோதரம் 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 என்னை நிரப்புங்க,
என்னை நிரப்புங்க டாடி, என்னை நிரப்புங்க, ஊற்றிடுமே அப்பா. இந்த நாளில் எங்கள் மேலே அப்பா உம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. சோதரம் 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 அப்பா. ஓ ரபா ஷம்த லரது நீ மியா கல ரது நமாத்த ரபாசே. ஓ உம்முடைய அக்னி அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்னியால் நிரப்புங்க. எனக்குள்ள அந்த அக்னி பற்றி எரியட்டும். ஒரு அனலுள்ளவனாய் மாற்றுங்கப்பா. ஓ நெருப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. Oh, hallelujah, Mashantalera Dagamana Setri Andeleraba, Liba Shamtana Maradula Baukani Antarabala Sheni Andanamase. Thank you, Lord. Eller Ulatin Artha Solingapa. Oh, thank you, Jesus. Maradula Rabashi. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. கேளு சகோதரனே, கேளு சகோதரியே, கேளு. உமக்காக வாலிப தம்பி பெற்றுக்கொள், வாலிப தங்கச்சி பெற்றுக்கொள். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. கரங்களை தட்டி பாடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே இந்த நாளில். கேளு, உள்ளத்தின் ஆழ்ந்த வாஞ்சியோடு கேளு தேவ பிள்ளையே. கில்ல பதுன மஷக்க தபரதுல பாக்கியாந்தனமா. ஒரு தேவ பிரசன்னம் உன் இடத்தில் எழுதி கொண்டிருக்கிறது. அப்பா ஷபுனா துரபாயோடே வல்லமை. ஓ பரிசுத்தாவிட பலன் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இபாலா ஒவ்வொரு ஊழியர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இபாலா ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்ப தலைவர் மேல இறங்கட்டும், குடும்ப தலைவர் மேல இறங்கட்டும். இபா ஷக்க நதுர பலகர எல்லா கட்டுகளும் இதனால் திரித்து போவதாக. அபிஷேகம் முகத்தை முறிக்கிறது. ஆமென் ஆமென். தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை. ஊற்றுங்கப்பா இந்த நாளில் உலபாஷான்யாந்தன மரதலகசே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். உணர்வு ஊற்றிக் கொண்டிருக்கிறது. உணர்வை பெற்றுக் கொண்டிருப்பாய். விடுதலையோடு விட்டுக்கொடு. அறைகளுக்குள்ளே ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளோடு ஆராதிக்க ஒவ்வொரு தேவப்பிள்ளைகள் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடுதல் இறங்கட்டும். Touch of the Holy Spirit. Oh, Lima Shaka, let them receive God. Let them receive, let them feel the anointing of the Holy Spirit. Oh, Malaka Shamtana, பெற்றுக்கொள் தேவப்பிள்ளையே, பெற்றுக்கொள். அமேன மரதா பஷம்தன மரதுல மரதனி அந்தன மரதகசே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். ஓ ஷாரியா மந்தன மரதசே. ஆனல் கொண்டு ஓ கரங்களை தட்டி அமே அமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. புதுப்பித்துக்கொள், உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். இப்பொழுது கர்த்தருடைய புதுப்பிக்கிற ஆவியானவர் ஒரு புதிய பாஷை உன் வாயில கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பாஷை, அந்த புதிய பாஷை ஜெப வரங்கள், ஜெப ஆவி உன் வாழ்க்கையில. ஓ விடுதலையோடு பெற்றுக்கொள், அவன் விடுதலை பெற்றுக்கொள். ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஓ ரிபா ஷக்கா நமரதல தரபா திரபா கனஷா ரிபா லகபா துரபா. புதிய பலன், ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். துரபா ஷேதல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். வாக்குத்தத்தத்தின் ஆமென் ஒரு அறிக்கை உன் வாயிலிருந்து புறப்படும்படியாய் ஒரு அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். புதிய பலன், புதிய பலன். ஆமென். புதிய வல்லமை, ஒரு புதிய ஆவியின் அபிஷேகம். ஆமென். சோதரம் சோதரம் பரிசுத்த ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக பருகணுமே, கொடும் காற்றாக வீசணுமே, ஆத்மநதியாய் ஒழுகணுமே. சொல்லுங்க அப்பா. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக
நாவு அக்னிமயமான நாவுகளோடு கூட என்னடி ஒவ்வொரு மேலும் அமர்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மேல்விட்டறையில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Receive Lord. Oh Rama Shekel in the name of Jesus. Lord Rama Shekel Rabala du Rabala. Receive Lord. Receive your anointing Master. Receive the Holy Spirit Master. Jesus. சைன்யத்தாலும் அல்ல சக்தியாலும் அல்ல தெய்வத்தோட ஆத்ம சக்தியாலத்ரே. சைன்யத்தாலும் அல்ல சக்தியாலும் அல்ல தெய்வத்தோட ஆத்ம சக்தியாலத்ரே. பாட்டு பாடி துதிக்காம் அல்லேலூயா பாடாம் ஆணிக்கல்லு கோடிதாம் மழையாம். துதிக்காம் அல்லேலூயா பாடாம் ஆணிக்கல்லு கயட்டாம் நாளில் முன்மழை பெய்ஞ்ச பரமபிதாவே பின்மழை பெய்யா. நாளில் முன்மழை பெய்ஞ்ச பரமபிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே பின்மாரின் மழையை ஊற்றுவீராக. ஓ சபைகளின் மேலும் ஒவ்வொரு வீடுகளின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஜீவ நதியின் அப்பா பரிசுத்த ஆவியின் நதியினாலே நிரப்புவீராக. Fill everyone, fill everyone, Master. Fill everyone, touch everyone, Master. Right now in the name of Jesus. Amen. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. அநேக வாலிப தம்பி தங்கைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே உன்மேல் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே ஆவியானவரால் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு தாகம் உன் வாழ்க்கையில் இந்த நாளில் கர்த்தர் ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த வாஞ்சையை உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர். இந்த பாத்திரம் நிரப்பப்படும். உடைய பாத்திரம் நிரப்பப்படும். இப்பொழுது வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. Amen. சூழ்நிலையை பார்த்து பின்வாங்குகிற தேவ பிள்ளையா அல்ல நீ. அதை கடந்து போகிறனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதை மேற்கொள்ளுவனாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரமே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மறைத்து இந்த உலகத்துக்கு நீ இயேசு வேண்டும். இந்த உலகத்துக்கு இயேசு வேண்டும். அதை கொடுக்கிற நான் ஒரு குடும்பமாய் ஒரு விசுவாசியாய் வாழ என்னுடைய தாளந்தோ என்னுடைய படிப்போ என்னுடைய அந்தஸ்தோ என்னுடைய எந்த ஒரு காரியங்களும் பிரயோஜனப்படாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மாத்திரமே. ஆவியானவர் மாத்திரமே இந்த நாளில் கிருபை செய்வாரா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தேவ பிள்ளையே ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாளை தொட்டு இருக்கிறார். இதனால உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று அது ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. அது புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். உன்னை வெட்கப்பட்ட இடத்தில் உயர்த்த போகிறார். ஆமென். பாடுகளுக்கு பதிலாக உன் கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் ஆமென் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நன்மையா மாற்றுகிறவர். உன் நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வைக்கிறார். பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விடுதலை பெற்றுக்கொள். ஆமென். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ கேளு. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அவர் கேட்டால் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் என்று சொன்னார். He has promised already. அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். கிருபையா இருங்க. Thank you, Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா நுகமும் முறிவதா, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதா, ஆவியானவர் ஆமென் சத்தியத்துக்கு தடையாய் நிற்கிற எல்லா ஆமென் பாரம்பரிய கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். சபைகளில் ஊற்றப்படுவாரா, குடும்பங்களில் ஊற்றப்படுவாராக. கிருபை தாங்க சாமி. ஒப்பு கொடுக்கிற சாமி. Thank you, Lord.
நன்றி, நன்றி. பரலோகம் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.